ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரான் டவா ஃப்ரை சிம்பிளாக முடிச்சிடலாம். எல்லா ரைஸ்க்கும் செட் ஆகுங்க. அது தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அது அல்டிமேட் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். சரி வாங்க பண்ணலாமா? நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக தான் புழிஞ்சிருக்கேன், ரொம்ப வேண்டாம், புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்தையும் இன்னொரு தடவை நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். இது எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உள்ள மசாலா போய் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு டவா ஒன்று வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பட்டை துண்டு எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம ஊருக்கு இறால் எடுத்து போட்டுடலாம். இறாலை நல்லா வதக்க இறால்லேருந்து தண்ணி விடுங்க. அந்த தண்ணியே போதும், நல்லா வெந்துடும். இப்போ தண்ணி நல்லா விட்டு இறால் வெந்துருச்சுங்க. இப்போ அப்படியே சிம்மில் போட்டுருங்க. 10 நிமிஷம் தண்ணிலாம் சுண்டி நல்லா ட்ரை ஆயிரும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணுங்க. இதோட ஹைலைட்டே என்னென்னு பார்ப்போமா? இந்த 2 பெரிய வெங்காயம் தாங்க. நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா மலசாரல் மாதிரி தூவிட்டு அதோட கொத்தமல்லி தலையும் தூவிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டுங்க. அவ்வளோதாங்க, செம்ம சூப்பரான ப்ரான் டவா ஃப்ரை ரெடி. இது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.